கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. மெய்யான தேவன் இயேசு கிறிஸ்து, வானத்தை பூமியை படைத்தவர் இயேசு கிறிஸ்து, சர்வ வல்லமை உள்ள ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். அல்லேலூயா. என்னை அழைத்து வந்த என்னுடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு நான் நன்றியையும் ஸ்தோத்திரத்தையும் ஏறெடுக்கிறேன். அதோடு கூட இன்றைய தினத்தில் ஏதேன் தோட்ட பூர்ண சுவிசேஷ இந்த ஜெப வீட்டுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். அருமையான பாஸ்டர் ஜி குழந்தைராஜ் அவர்களுக்கு, பாஸ்டர் அவர்களுக்கு நன்றியை வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். வந்திருக்கிற அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். கர்த்தர்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக, அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு மகிமை. பாஸ்டர் அவர்களை பார்த்த உடனே ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி பார்க்குற மாதிரி ஒரு தெய்வீக அன்பு நாங்கள் பகிர்ந்து கொண்டோம். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. 150 நாடுகள் 155 நாடுகளில் அவங்க ஜெபம், அவங்களுடைய வார்த்தைகள், வசனங்கள், ஜெபத்தை குறித்ததான அறிவுரைகளை ரியான் வழியாக தேவன் எல்லாருக்கும் கோடிக்கணக்கான 5 கோடி மக்கள் மத்தியிலே சொல்லும்படியான ஒரு வாக்கியம் அந்த நாட்களிலே கிடைத்தது. அதன் வழியாக ஐயா சொன்னாங்க, ஒரு முறை சபைக்கு வரணும்னு சொல்லி உடனே சரி என்று நாங்கள் ஒத்துக்கொண்டு இன்றைக்கு மத்தியிலே நான் இருக்கிறேன். ஆமென். கிறிஸ்துவின் அன்பு. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆண்டவர் பெரிய காரியங்களை நம்முடைய மத்தியிலே செய்வாராக. சீக்கிரமாக வந்ததுக்கு காரணம், ஐயா எங்கள் ஊழியரை கூட்டத்துக்கு வந்தாங்க. இந்த மாதிரி என்னுடைய மொபைல் வந்து அதில் ஸ்டாண்ட் ஆகிடும் சார். 10 மணினா 9 மணிக்கே ஸ்டாண்டில் வச்சுருவேன். அதுக்கு பிறகு யார் ஃபோன் பண்ணாலும் என்னை கான்டாக்ட் பண்ண முடியாது. ஏன்னா செய்தி பாட்டு முக்கியமாகிறதுனால கிட்டத்தட்ட 30 பேர் கால் பண்ணியிருக்காங்க. ஐயாவும் கால் பண்ணிட்டு திருப்பி வந்துட்டாங்க. இங்கேருந்து குடும்பாஞ்சேரி வரைக்கும் வந்துட்டு திரும்பி வந்துட்டாங்க. ரொம்ப சங்கடமாக இருந்தது. அதனால நானும் இடம் தெரியாமல் திரும்பி போயிடக்கூடாதுன்னு நான் முன்னுக்குள்ளே வந்துட்டேன். அதையா ஆனால் அருமையாக ஐயா லொக்கேஷன் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அதை பார்த்து நல்லா வந்துட்டோம். ரொம்ப சந்தோஷம். இப்போது நாம் நேரடியாக கர்த்தருடைய வார்த்தைக்கு செல்லலாம். ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படிக்கு ஒரு வார்த்தையை நாம் வாசிப்போம். ஆண்டவர் கிருபையாய் நம்மோடு நல்வார்த்தைகளோடு வந்து நம்மை ஆசீர்வதிக்கணும். சங்கீதம் 21:5 நாம் வாசிக்கிற போது அங்கே சொல்லப்பட்ட வார்த்தையை நாம் கவனிப்போம். சங்கீதம் 21:5. உங்களுடைய ரட்சிப்பினால் மகிமை பெரிதாயிருக்கிறது, மேன்மையை அருளினீர், மகத்துவத்தை அருளினீர். அல்லேலூயா. இன்னைக்கு இந்த இடத்துல என்ன நம்ம பார்க்கிறோம்னா, ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு மேன்மையை அருளுகிறார். யாரெல்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களோ உங்களுக்கு என்ன கிடைக்கும்? மேன்மை கிடைக்கும். சுருக்கமா தலைப்பு என்ன சொல்லலாம்னா, கர்த்தர் உங்களுக்கு மேன்மையை அருளுகிறார். மேன்மையை அருளுகிறார். எனக்கு நல்வார்த்தை சொல்றதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒவ்வொருவங்களுக்கும் நல்ல வார்த்தையை சொல்லணும். நம்ம அப்படித்தானே எதிர்பார்ப்போம். எல்லாரும் நான் உங்களுக்கு நல்ல வார்த்தை சொல்லணும்.
ஆசீர்வாதம் பண்ணணும், அதுதான் எதிர்பார்க்கும். அதே மாதிரி இன்றைக்கு தேவன் இந்த இடத்துல முதல்ல ஆண்டவர் என்னை கொண்டு வந்திருக்கிறார். தேவன் சொல்லுகிறார், அவர் மேன்மையை அருளுகிறார். நிறைய இருக்குது, அதில் 5 பிரசங்கம் இருக்குது. ஆனால் அதில் நான் உங்களுக்கு தேவன் வெளிப்படுத்துகிற காரியம் மேன்மையை அருளுகிறார். இதற்கு இணையான இன்னொரு வசனத்தை நாம் வாசிக்கிற போது சங்கீதம் 71:21 நாம் கவனிக்கும் போது, கவனிங்க, வாசிங்க. என்னுடைய மேன்மையை நீர் பெருக பண்ணி என்னை மறுபடியும் தேற்றுவீர். அல்லேலூயா. மேன்மையை ஆண்டவர் பெருக பண்ணி நம்மளை தேற்றுகிறார். நம்ம சாதாரண நிலையில் இருக்கிறோம், மண்ணுக்குரிய நிலையில் இருக்கிறோம், மனித நிலையில் இருக்கிறோம், விசேஷம் இல்லாதவர்களாக இருக்கிறோம், நிலையற்ற ஒரு நிலையிலே இருக்கிறோம். ஆனால் தேவன் அவர் நம்மை ரட்சித்து நம்முடைய மேன்மையை என்ன செய்யறாராம்? பெருக பண்ணுகிறார். அல்லேலூயா. மேன்மையை பெருக பண்ணுகிறார். இந்த அளவு தான் உனக்கு மேன்மை, இதுக்கு மேலே கிடையாது, அப்படி அல்ல. அடுத்து அடுத்து ஆண்டவர் மேன்மையை பெருக பண்ணிக்கொண்டே இருக்கிறார். இன்றைக்கு உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றார், நீங்க இப்படியே இருக்க போறதில்லை, கவலைப்படாதீங்க. இந்த மேன்மையை கர்த்தர் என்ன செய்வார்? பெருக பண்ண. உங்க மேன்மை பெருகும், உங்களை ஆண்டவர் மேன்மைப்படுத்துவார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதைத்தான் தேவன் இன்னைக்கு உங்களுக்கு பேச போறார். 2-3 வார்த்தைகளை சொல்லிட்டு நான் முடிக்க விரும்புகிறேன். ஆண்டவர் நம் மீது ரொம்ப அன்புள்ளவராக இருக்கிறார், அக்கறை உள்ளவராக இருக்கிறார், நம்மை நேசிக்கிறவராக இருக்கிறார். உங்களை ஒவ்வொருவரையும் தனித்தனியாய் நேசிக்கிறார். தாயை நேசிக்கிறார், பிள்ளைகளையும் நேசிக்கிறார், கணவரையும் நேசிக்கிறார், மூத்த குடும்ப தலைவரையும் ஆண்டவர் நேசிக்கிறார். தனித்தனியாக ஆண்டவர் நேசிக்கிறார். நேசிக்கிறதுனாலதான் அவர் நல்ல ஒரு வார்த்தையை இன்னைக்கு நமக்கு பேசி கொண்டிருக்கிறார். அவர் பேசுற வார்த்தை சும்மா இருக்காது, அது நிறைவேறும். அல்லேலூயா. வானம் பூமி எல்லாம் அழியலாம், இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை ஒழியாது, அழியாது, அது என்னென்னைக்கும் இருக்கும். அல்லேலூயா. அதனால்தான் அவர் வார்த்தைகளை தந்து நம்மை அவர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா சொல்லுவோம். எல்லாரும் சேர்ந்து ஒரு சரணம். வார்த்தைகளை இயேசு தந்து வாழ வைத்திடுவார், வசனத்தை வழி நடத்திடுவார். வார்த்தைகளை இயேசு தந்து வாழ வைத்திடுவார், வசனத்தை இயேசு தந்து வழி நடத்திடுவார். நல்லவரின் வசனத்தோம் ஜெபம் செய்வோம், நல்லவரின் வசனத்தோம் ஜெபம் செய்வோம். ஆண்டவர் எப்போதும் நமக்கு புதிய புதிய ஆசீர்வாதங்களை, புதிய புதிய வார்த்தைகளை, புதிய புதிய பிரசங்கங்களை, புதிய புதிய மேன்மைகளை தருகிறவர். அல்லேலூயா. இன்றைக்கு நீங்க கேட்க போற எல்லா வசனமும் உங்க வாழ்க்கையில நடக்க போகுது. குறிச்சு வச்சுக்க, அது அப்படியே நிறைவேறும், அப்படியே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஏன் அப்படி நான் ஆணித்தரமா சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது கர்த்தருடைய வார்த்தை. அவருடைய வார்த்தை நிறைவேறும். அவருடைய எல்லா நல்வார்த்தைகளும் நம்முடைய வாழ்க்கையில பலம் தரக்கூடியதாக, வாழ்வு தரக்கூடியதாக, மேன்மை தரக்கூடியதாக இருக்கிறது. அல்லேலூயா. நமக்கு அவர் மேன்மையை பெருக பண்ணி நம்மளை தேற்றுகிறார். உங்க மேன்மை ஆண்டவர், நீ கஷ்டப்பட்டம்மா, நீ ரொம்ப அழுதுட்ட, ரொம்ப நோயில் அடிபட்டு போன,
ரொம்ப நீ நஷ்டப்பட்டு போன, அநேகர் உன்னை குத்துகிறதை, அநேகர் உன்னை வேதனைப்படுத்துகிறதை உன்னால் தாங்க முடியல. சொல்லுகிறார், அவர் உன் மேன்மை பெருகி உன்னை தேற்றுகிறார். கர்த்தர் நல்லவர். ஆமென். அப்போ அவர் நம்மை மேன்மைப்படுத்துகிறார், அவர் மேன்மையை அருளுகிறார். இதுதான் தலைப்பு. அதுக்கு தொடர்ந்து நம்ம வசனத்தை கவனிப்போம். நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரத்தில் 26வது வசனத்தை பார்க்கிற போது ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? ஸ்தோத்திரம், கவனிங்க. நீதிமொழிகள் 12:26. நீதிமான் மற்றவர்களை விட மேன்மை உள்ளவன். இப்ப யாருக்கு அந்த மேன்மை கொடுக்கிறார்? எப்படிப்பட்டவர்களுக்கு இந்த மேன்மையை கொடுக்கிறார்? நீதிமான்களுக்கு கொடுக்கிறார். நீதிமான் யாரு? கர்த்தரை விசுவாசித்துட்டா நீங்க யாரு? நீதிமான். தேவனுடைய ஆலயத்துக்குள்ள வந்துட்டா நீங்க யாரு? நீதிமான். கர்த்தர் உங்களை மாற்றிடுவார். ஒரு துன்மார்க்கன நீதிமான தேவன் மாற்றுகிறவர். கற்பாறையை நீரூற்றாய் மாற்றுகிறவர். தண்ணீரை ரசமாய் மாற்றுகிறவர். துக்கத்தை சந்தோஷமாய் அவர் மாற்றுகிறவர். காலங்களை சமயங்களை மாற்றுகிறவர். உங்களுக்கு ஒரு மாற்றத்தை அவர் உண்டு பண்ணுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. வீட்டில் குடிகார கணவன், திருந்தாத பிள்ளை, ரட்சிக்கப்படாத உறவுகள் என்று சொல்லி நீங்கள் கவலைப்பட்டுக் கொண்டிருக்கலாம். கர்த்தர் மாற்றுவார், கர்த்தர் மாற்றுவார். அவர் இங்க கொண்டு வருவார், இங்க வச்சு அவர் மாற்றுவார். வாழ்க்கை மாற்றப்படும். மாற்றப்பட்டவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள், மனம் திரும்பியவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள், கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. இந்த இடத்துல நீங்க யாரெல்லாம் வந்துட்டீங்களோ நீங்க நிலைச்சு நிற்கும்படியாய் உங்களை ஆண்டவர் தொடர்ந்து மேன்மைப்படுத்துவார். ஆமென். எத்தனை பேருக்கு புரியுது? கரங்களுக்கு கர்த்தரை மேன்மைப்படுத்துவாங்க. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க சொல்லணும், கர்த்தரை மேன்மையாக்குவார், கர்த்தரை மேன்மைப்படுத்துவார். சொல்லுங்க, கர்த்தரை மேன்மைப்படுத்துவார். சத்தமா சொல்லுங்களேன். கர்த்தரை மேன்மைப்படுத்துவார், கர்த்தரை மேன்மையாக்குவார், கர்த்தரை மேன்மையை பெருக பண்ணுவார், கர்த்தரை தேற்றுவார். வேதம் சொல்லுகிறது, நீ சொல்லுகிறபடியே உனக்கு ஆகப்படும். நம்ம என்ன சொன்னோமோ அது அப்படியே செய்யும், நடக்கும். அல்லேலூயா. கெட்ட வார்த்தைகளை, மைனஸ் வார்த்தைகளை, ஸ்தோத்திரம், அவிசுவாச வார்த்தைகளை வாயில நீங்க சொல்லாதீங்க. நல்ல வார்த்தைகளை சொல்லி பழகுங்க. அல்லேலூயா. ஆமா, உங்களுக்கு புரியாது, அதாவது சொல்ல முடியாது, ஆனா நம்ம சொல்லணும். ஆமென். அல்லேலூயா. ஆமா, உங்களுக்கு இடமே இல்லை, வீடே இல்லை, கர்த்தர் எனக்கு ஒரு வீட்டை தருவார். சொல்லணும், சொல்லணும், அது நிறைவேறும். அல்லேலூயா. ஐயா வந்து எனக்கு ஒரு போட்டோ காமிச்சாங்க. அது ஒரு சின்ன குடிசை, அதில் சபை மக்கள் எல்லாரும் நிற்கிறாங்க, அப்படி ஐயாவும் நிற்கிறாங்க. ஒரு போட்டோ காமிச்சாங்க. பாருங்க, ஒரு குடிசையா இருந்த இந்த இடத்தை ஆண்டவர் இன்னைக்கு நல்ல ஒரு மகிமையான படித்து கனப்படுத்தி உங்களையும் என்னையும் அவரை ஆராதிக்கும்படி கொண்டு வந்திருக்கிறார். சர்வ வல்லமையுள்ள தேவன் வானத்தை, பூமியை, சர்வ லோகத்தை சிருஷ்டித்த சர்வ வல்லமை உள்ள ஆண்டவரை நாம் ஆராதிக்கிறோம். அல்லேலூயா. இப்ப நானும் ஒரு பொல்லாதவன், ஒரு விளங்காதவன், மோசமானவன், அவ்வளவு கெட்டவனாக இருந்தேன், துன்மார்க்கனாக இருந்தேன். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க மாட்டேன், ஆண்டவருடைய வார்த்தையை பேசுகிறவங்களை அடிப்பேன். என் பேர் ஓம் சரவண பகவான் குரு. என் பேர் ஓம் சரவண பகவான் குரு. எங்கள் அம்மா ஸ்கூலில் என் பேர் சேர்க்க போனாங்க. அங்கே ஹெட்மாஸ்டர் கேட்டாங்க, உங்கள் பையன் மேலே சொல்லுங்கள், நான் என்ன செய்யட்டும், ரிஜிஸ்டர் நோட் பண்ணிட்டு 1ஆம் வகுப்பில் சேர்க்குறேன் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. எங்கள் அம்மா ஸ்கூலுக்கு ஹெட்மாஸ்டர் இல்லை, எங்கள் அம்மாலாம் ஸ்கூலுக்கு போனதில்லை, எங்கள் அப்பாலாம் ஸ்கூலுக்கு போனதில்லை. என்னை தான் முதல் எங்கள் குடும்பத்தில் படிக்க வைக்கிறாங்க. ஸ்கூலில் போய் சேர்க்க போகிறாங்க. எனக்கு 6 வயசு. அப்போ சொல்கிறாங்க, பையன் பேர் சொல்லுங்கள், இதுக்கு ஒரு ரிஜிஸ்டரில் சேர்த்துருவோம், பையன் படிக்கட்டும், உங்களை விட நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அதை ஒரு ஆசிரியர் ஸ்கூல். அப்போ கேட்டவுடனே எங்கள் அம்மா ஹெட்மாஸ்டர் கேட்குறாரு அப்படின்னு சொல்லி அன்னைக்கு என் பையன் பேர் ஓம் சரவண பகவான் குரு.
பார்த்தாரு, பையன் பேர் சொல்லணும். திருப்பி எங்கள் அம்மா சொல்லுது, ஓம் சரவண பகவான் குரு அப்படின்னு. ஏமா பையன் பேரை சொல்லக்கூடாது, நீங்கள் மந்திரம் சொல்லிக்கிட்டு இருக்கிறது. மந்திரம் நீங்கள் சொல்லக்கூடாது, ஸ்கூலில் சேர்க்கணும். பையன் பேரை சொல்லுங்க, நிறைய பிள்ளைகள் இருக்கிறாங்க, நிறைய பெற்றோர் இருக்கிறாங்க, சீக்கிரம் சொல்லுங்க. திருப்பி அவங்க இன்னும் சத்தமும் பகவான் அப்படின்னா அவருக்கு கோபம் வந்துச்சு. உடனே அந்த இன்னொரு டீச்சர், அந்த டீச்சர் கூப்பிட்டுங்க, இவங்களுக்கு நான் சொல்றது புரியல போட்டிருக்கேன், நீங்கள் சொல்லி அவங்க பேரை காணுங்க. உடனே அந்த அம்மா அப்படி இருந்தாங்க. உடனே ஹெட் மாஸ்டர் நேரில் பார்த்து சொன்னாங்களா, நேராக அந்த அம்மாவுக்கு நேரம் நினைப்பாங்க. எனக்கு ஸ்டடியாக நின்றுட்டு அவங்க பையன் பெறணுமா, ஓம் சரவண பகவான் குரு அப்படின்னாங்க. அவங்க புரிஞ்சுட்டாங்க, ஓஹோ இதுதான் பேர், இது மந்திரம் இல்லை, ஆனால் இதுதான் பேர். உடனே அவங்க சொன்னாங்க, இவ்வளோ நீளமெல்லாம் எழுத மாட்டோம், கொஞ்சமாக சொல்லுங்க. இப்போ அவங்க கொஞ்சமாக சொல்ல தெரியலையே, நீங்களே எழுதிக்கோங்க. அந்த அம்மாவை பார்த்தாங்க, முதல்ல இருக்கிற ஓமையும் கட் பண்ணி, கடைசியில் இருக்கிற குருவையும் கட் பண்ணி சரவண பகவான். அந்த சரவண பகவான் வச்சாங்க. அந்த ஸ்கூலில் நான் படித்தேன். அவ்வளவு ஒரு இந்து வைராக்கியமான குடும்பத்தில் கிறிஸ்தவர்கள் எங்கள் தெருவில் வந்துட்டு அவங்கள ஓட ஓட சாணியை கழிச்சு மேலே ஊற்றி அடிக்கும், கல் எடுத்தது, உள்ளுக்குடைய ட்ராக்ஸு, பைபிள் எல்லாம் கொண்டு வந்தாங்க. எல்லாம் மொத்தமாக வாங்கி கொடுங்க கொடுங்க கொடுங்க, நிறைய ஒரு 10-20 பேர் சேர்ந்து வாங்கி மொத்தமாக வச்சு டீ கொடுத்து அதில் சாமியார் சந்தோஷமாக அவங்கள கெட்ட வார்த்தை போட்டு பேசிட்டோம்னா எங்களுக்கு ரொம்ப அவங்களுக்கு நாங்கள் பேசி கொடுத்த மாதிரி நினைக்கிறோம். கொண்டு வர ரொம்பலாம் அடித்து உடச்சி கழிச்சுவோம். இப்படிலாம் நிறைய சங்கடப்படுத்திக்கிட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட காலத்தில் வாலிப வயசில் எனக்கு யானைக்கால் நோய் இருந்துச்சு. என் உடம்பு எவ்வளோ பெருசோ அவ்வளோ பெருசு என் கால் பெருசாக. யானைக்கால் நோய் பார்த்துருக்கு, கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்போ இதை யார் குணமாக்குவா? எங்கள் தெய்வத்தெல்லாம் கூப்பிடு, எங்கள் குணமாக்குற சாமி. நான் யானைக்காலில் இருக்கேன். ஒரு வீட்டுக்குள்ள போனால் அந்த வீட்டுக்கு ஃபுல்லாக ஆறுது, ஒரு மாதிரி தண்ணி மேலே அது மாதிரி நீர் ஓடிக்கிட்டே இருக்குது, வலிக்குது, நான் என்ன செய்யணும் அப்படின்னு. டாக்டர் வந்து 2 நாளைக்கு ஒரு முறை வருவார், ஊசி போடுவார், மருந்து கொடுப்பாரு. ஆனால் அது குணமாகல, அப்படியே தான் இருந்துச்சு. கொசுக்கடிச்சு வந்துட்டு ஏதோ ஒரு வைரஸ் உங்களுக்கு அப்படி வந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. எப்படி இதை குணமாக்குறது? ஐயா, நான் பணத்துக்காக தான் வாரேன், இந்த குணமாகதா குணமாகலான்னு எனக்கு தெரியாது. அவர் கடைசியில் சொல்லிட்டார். சரி யோசித்தேன், என்னதான் செய்கிறது அப்படின்னு. உடனே முஸ்லீம் தெய்வத்தெல்லாம் கூப்பிட்டேன். குடும்பத்தில் குலதெய்வம் நிறையலாம் வந்து அதெல்லாம் கேட்டேன். ஆனால் எதுவுமே எனக்கு சுகம் தர முடியல, சுகம் தரலை, சுகம் வரலை, என்ன செய்யணும் தெரியல. ஆனால் நாளுக்கு நாள் எலும்பும் தோல்மை சாப்பாடெல்லாம் நின்றுடுச்சு. சாப்பிட்றது கிடையாது, தண்ணி குடிக்கிறது கிடையாது, தூங்குறது கிடையாது. அந்த விதையினால அப்படி ரொம்ப எலும்பு தோல்மாயி முதல் மாடியில் படுத்துருக்கேன். அப்போ யோசிக்கிறேன், இப்படி பகல் வந்தால் பகல் அவ்வளவு கொடுமையாக இருக்குது, வெயில் உஷ்ணத்தில் தாங்க முடியல, செத்துடலாம் போல தோணுது. ராத்திரி வந்தால் தூக்கம் வரலை, தூங்க முடியாத இரவு, தூங்க முடியாத வாழ்வு, செத்துடலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் வருது. மேலே இருந்து கீழே உருண்டு செத்துடலாம். பாத்ரூமுக்கு போனால் 4 பேர் வேணும், டாய்லெட் போனால் 4 பேர் வேணும், குளிக்க முடியாது. யார் குளிப்பாட்டுவாங்க? அவ்வளோ நாட்டத்தில் யாராவது வருவாங்களா? வரமாட்டேன். அப்போ தான் இயேசுவை நினைக்கிறேன். இயேசு அன்புள்ளவன். எங்கள் தெருவில் நாங்கள் இல்லாத நேரத்தில் பிரசங்கம் பண்ணுவாங்க தான் இருந்துச்சு. இயேசு அன்புள்ளவன், இயேசு உன்னை நேசிக்கிறார், இயேசு உனக்காகவே இந்த பூமிக்கு வந்தார், இயேசு உன் பாவங்களை மன்னிப்பா, உன் நோய்களை குணமாக்குவா, தீராத உன் நோய்கள், தீராத உன் பிரச்சனைகளை இயேசு நீக்கி உனக்கு சமாதானம் தருவார், ஆறுதல் தருவார் அப்படின்னு நான் பிரசங்கம் பண்ணாங்களே, அந்த சத்தம் ரிப்பீட் எனக்கு திரும்ப காதில் வருது.
என் மனசு சொல்லுது, இயேசுவை ஜெபம் பண்ணு, உயிர் பழச்சிக்கலாம்ல, ஏன் சாவ போகிறேன்னு சொல்கிறேன், என் மனசாட்சி சொல்லுது. உடனே நான் அப்போ சரி, ஆனால் இயேசுவை கூப்பிட்டு அவரை அடிச்சு கொண்டு வரேன், ஏன் உடையக்காரங்களை அடிச்சிருக்கேன், ஜானியை வீட்டிருக்கேன், கெட்ட வார்த்தை போட்டிருக்கேன், பைப்பில் கிழிச்சிருக்கேன், அவர் கொண்டு போகிறாரு, அடிச்சுட்டு வரேன், அடிச்சு அப்படி சேர்த்தா சாவு, என் மனசாட்சி. சரி, அப்போ இயேசு நோயார் கொள்ளாத நோய் வந்துச்சு, நான் சாவ போகிறேன். கடைசியில் அவங்கள்ட்ட கேட்டு, நீ ஒருவேளை உண்மையான தெய்வமாக இருந்தா என்னை குணமாக்கணும், எனக்கு தூக்கம் தரணும், எனக்கு வாழ்வு தரணும், என்னை வாழ வைக்கணும், என்னை உயிர்ப்பிக்கணும் அப்படின்னு அவன்கிட்ட கதறி அழக்கூட என்ன இல்லை, தண்ணீர் இல்லை, சத்தம் வரல, அபய குரல் ஒரு மாதிரி கிணத்துக்குள்ள 50 அடி 60 அடி கிணத்துக்குள்ள இருந்து கூப்பிடுற ஒரு மனுஷனுடைய குரல் போல என் குரல் வருது, சத்தம் வெளியே வர மாட்டேங்குது. ரொம்ப கதறி கண்ணீரோடு நான் அவரை கூப்பிடுறேன். அந்த நேரத்தில் ஒரு தெய்வீக வல்லமை, ஒரு தெய்வீக பேரொழி எனக்கு மூடிச்சு. தோற்றம் நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஆனால் நான் நம்புவேன், ஏன்னா நான் அனுபவிச்சேன். அதாவது அன்றைக்கு நல்லா தூங்கிட்டேன், 15 நாள் நான் தூங்குறேன், நல்லா தூங்கிட்டேன். எவ்வளோ ராத்திரி சத்தம் போட்டுட்டே அழுதுகிட்டே இருப்பேன். அதுக்கு பிறகு அழுவே இல்லை. காலையிலே கதவை திறக்கிறவங்களை பார்த்துட்டு நான் எந்திரிச்சு நின்று அப்படின்னு அவங்க பயந்துட்டாங்க, செத்துட்டான், வேயா வந்துட்டான் அப்படின்னு. சாகலை. இயேசு என்னை தொட்டார், சுகமாக்கிட்டாங்க. கால் அப்படியே வத்துச்சு. கொஞ்ச நாள் போக போக நல்லா வந்துச்சு. நீங்கள் பாருங்க, நல்ல கால், சுகமான கால், நல்ல கலந்துள்ள கால். இன்னைக்கு சத்திரக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு கிட்டத்தட்ட 9 மாநிலங்களில் ஆண்டவர் அறிவித்து வருகிறேன். ஐயாவை கூட்டிக் கொண்டு அறிமுகப்படுத்தின டிவி, விஜயன் டிவி, ஜாய் டிவி, ஜெயம் டிவி, காட் டிவி, இதெல்லாம் ஆண்டவர் பற்றி பேசிக்கிட்டு இருக்கு. ஸ்தோத்திரம். லட்சக்கணக்கான மக்கள், கோடிக்கணக்கான மக்களுக்கு இயேசுவை பற்றி முடிந்த 4 வார்த்தைகளை சொல்லி அவர்களை ஆறுதல் படுத்த கர்த்தரை நடத்துகிறார். எதற்கு சொல்லுகிறேன் என்று சொன்னால், அவர் உங்களை தேற்றுவார், உங்கள் மேன்மையை அவர் பெருக பண்ணுவார், உங்களை தேற்றுவார், உங்கள் வாழ்க்கையில் அவர் மேன்மையை அருளி உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. கவலைப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டார். அல்லேலூயா. அவர் உங்களுக்கு சகாயராக இருப்பார். நம்பிக்கையோடு இருங்க, நம்பிக்கையோடு வார்த்தைகளை அறிக்கையிடுங்க. ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் உங்களோடு கூட இருந்து பலத்த கிரியைகளை செய்வார், பலத்த கிரியைகளை செய்வார். பாருங்க, நாங்கள் 2 பேரும் நேரில் பார்க்கல, ஆனால் தெய்வீக அன்புல நாங்கள் ஒரு அண்ணன் மாதிரி பழகிட்டோம். அல்லேலூயா. பாருங்க, 70 வயசு, 68 தாண்டி 70 ஆக போகுது. ஒரு நல்ல சகோதரன். அவர் என்னை அண்ணன் சொல்கிறாங்க, அவரை தம்பி சொல்கிறாங்க. ஆனால் அவங்க 70 வயசு, ஐயா 60 தொட போகிறாங்க. நாங்கள் சகோதரர்களாக இருந்து அவங்களுக்கு முடிவு செய்கிறோம். கன்னியாகுமரிக்கு நானும் ஐயாவும் போனோம். கன்னியாகுமரியில் போயிட்டு கூட்டம் நடத்தி, ஊழியர்கள் கூட்டம் நடத்தி, விசுவாசிகளை தேர்ச்சி அனைத்து வார்த்தைகளை சொல்லி வருகிறோம். தூத்துக்குடி மாவட்டத்தில், தஞ்சாவூர் மாவட்டத்தில், விழுப்புரம் மாவட்டத்தில், ஏகப்பட்ட மாவட்டங்களுக்கு இதுவரைக்கும் 23 மாவட்டங்களுக்கு போயிருந்தோம். இன்னும் குறை இருக்கிற எல்லா மாவட்டத்திலையும் போய் ஊழியர் கூட்டம் நடத்தப்போம். அது எதுக்கு சொல்கிறேன்னு சொன்னால், அவர் மேன்மையை பெருகப்படுகிறார், மேன்மையை பெருகப்படுகிறார். ரொம்ப கஷ்டத்தில் இருந்தேன், ரொம்ப கஷ்டத்தில் இருந்தேன். ஒருவேளை சாப்பாட்டில் தான் எங்கள் குடும்பமே ஓடிச்சு. ஆனால் தேவன் அவருக்குள்ள நாளுக்கு நாள் செழிப்பை உண்டு பண்ணுகிறார், செழிப்பை உண்டு பண்ணுகிறார். என்னோட கூரை வீடை திருப்பி எடுத்துக்கட்ட முடியாது. ஆனால் இன்றைக்கு 15வது சபையை கட்டி அந்த சபையில் அவர் மேன்மையை பெருக பண்ணுகிறார், மேலே 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 ஆசீர்வதிக்கிறார். நீதிமானாய் நாம் மாறும் பொழுது, ஆண்டவரை விசுவாசிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம நீதிமான். கர்த்தருடைய ஆலயத்துக்குள்ள வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக அவருடைய ஆசீர்வாதம் நம்ம நீதிமானாய் மாற்றிவிடுகிறது. தீமையை செய்வதற்கான வழிகளெல்லாம் நீக்கி போட்டு நன்மையை மேன்மையை செய்வதற்கான வழிகளிலே கர்த்தர் நடத்துகிறார். பிரியமானவர்களே, அடுத்து ஒரு வார்த்தை வாசிங்க. கர்த்தர் நல்லவர், அவர் தொடர்ந்து நம்மை
ஆசீர்வதிப்பாராக. ஒரே வார்த்தையில் இவ்வளோ நேரம் ஆகிப்போச்சு. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஏசாயா 52:13 வாசிங்க. ஏசாயா 52:13. என் தாசன் ஞானமாய் இருப்பார், அவர் உயர்த்தப்பட்டு இருப்பார். இப்போ உயர்த்தப்படுவதற்கு என்ன தேவை? இதுல என்ன சொல்லியிருக்கு? உயர்த்தப்படுவதற்கு என்ன தேவை? ஞானம். ஞானமாய் நம்ம நடக்கணுங்க. ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்னா, நீதிமானாய் வாழ்கிறவர்களுக்கு மேன்மை. இரண்டாவது என்ன சொல்லப்படுகிறது? ஞானமாய் நடக்கிறவர்களுக்கு மேன்மை. அல்லேலூயா. வெள்ளையே சொல்லுங்க. ரெண்டு காரியம் இருக்கு. ஒன்று புத்தி இல்லாமல் நடக்கிறது, இன்னொன்று ஞானமாக நடக்கிறது. நல்லதை தெரிந்து கொள்ள வேண்டும், ஞானம் அங்கதான் விளங்கும். நன்மையானதை தெரிந்து கொள்ள வேண்டும், ஞானம் அங்கதான் விளங்கும். ரெண்டையும் முன்னாடி வச்சுட்டாரு. ஆசீர்வாதமும் இருக்கு, சாபமும் இருக்கு. எதை தெரிந்து கொள்ளணும் அப்படிங்கிறது ஞானம் நம்ம கிட்ட தான் வெளிப்படணும். ஆசீர்வாதத்தை தெரிந்து கொண்டால் நாம் ஞானவான்கள், சாபத்தை தெரிந்து கொண்டால் நம்ம என்ன புத்தி இல்லாதவங்க அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. அதே மாதிரி நன்மையை தெரிந்து கொண்டால் நாம் ஞானவான்கள், தீமையை தெரிந்து கொண்டால் அது புத்தி இல்லாதவர்கள். அதே மாதிரி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் இந்த பூமியில எல்லாவற்றையும் நமக்கு முன்பதாக வைத்திருக்கிறார். ஆசீர்வாதமும் சாபமும், நன்மையும் தீமையும், மரணமும் ஜீவனும். ஜீவனை வச்சிருக்கிறாரு, மரணத்தையும் வைத்திருக்கிறார். நம்ம எதை தெரிந்து கொள்கிறோம்? ஜீவனை தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. மரணத்தை தேடி ஓடக்கூடாது, நம்ம ஜீவனை தெரிந்து கொள்ள வேண்டும். இப்போ நீங்கள் இங்கே வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஜீவன். அல்லேலூயா. வாழ்நாள் எல்லாம் ஜீவன், மறுமையிலும் ஜீவன். ஆமென். இப்போ இன்னைக்கு ஒரு சங்கீதம் வாசனம், ஒரு வேத பாகம் வாசனம் பார்த்தீங்களா? இதில் சாலமோன் ஒரு பெரிய மாளிகையை கர்த்தருக்கு கட்டினான். எல்லாவற்றையும் கொண்டவற்றால் மூடினான். அப்போ அந்த மாளிகை இங்கே கட்டப்பட்டது. ஆனால் ஆண்டவர் நமக்கு பரலோகத்தில் ஒரு மாளிகை கட்டி கொண்டிருக்கோம். அல்லேலூயா. இங்கேயும் நம்ம அவருடைய ஆலயமாகிய மாளிகையில் அவரை ஆராதிக்கிறோம், ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெறுகிறோம். மறுமையிலும், விண்ணுலகத்திலும், சொர்க்கத்திலும், பரலோகத்திலும் அவருடைய மாளிகையில தான் நம்ம இருக்க போறோம். அல்லேலூயா. அங்க சுத்தமா எல்லாம் தங்கம் தான், தரையெல்லாம் தங்கம், நம்ம நடக்கிற இடமெல்லாம் தங்கம், எல்லாம் தங்கம். ஒரு மண்ணு பார்க்க முடியாது, ஒரு தீமை பார்க்க முடியாது, ஒரு இருள் பார்க்க முடியாது, எல்லாம் வெளிச்சம். அவரே வெளிச்சம். பிரியமானவர்களே, தேவன் நம்மை நாளுக்கு நாள் மேன்மைப்படுத்துகிறவராக இருக்கிறார். இங்கே சொல்லுகிறார், அவர் புத்தியாய் நடப்பார், ஞானமாய் நடப்பார். நீங்க ஞானமா நடக்கணும். எல்லா விஷயத்தையும் நல்ல யோசனை பண்ணி முடிவு எடுக்கணும். டக்குன்னு யாரோ சொன்னாங்க, ஏதோ சொன்னாங்கன்னு டக்குன்னு நம்ம இது செஞ்சிடக்கூடாது. உங்களுக்கு நல்ல ஞானம் சொல்வதற்கு தேவன் இங்க ஒரு மோசையை வைத்திருக்கிறார், இங்கு ஒரு குழந்தைராஜ் மெய்ப்பரை வைத்திருக்கிறார், தலைவரை வைத்திருக்கிறார். உங்களுக்கு தெரியல அப்படின்னா கேளுங்க, அவங்க வேதத்திலிருந்து சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான கேள்விகளுக்கு இந்த வேதத்தில் பதில் இருக்கு. எல்லாத்துக்கும் உங்களுக்கு பதில், உங்களுக்கு உங்கள் குழப்பங்களை மாற்றுவதற்கு சரியான ஆலோசனை வேதத்தில் இருக்கிறது. ஆகையினால நீங்கள் ஆண்டவரை பிடித்துக் கொள்ளுங்க, ஆண்டவரை நம்புங்க, ஆண்டவருக்குள்ள இன்னும் உறுதியாக இருங்க, உங்கள் குடும்பத்தை முழுமையாய் ஆண்டவருடைய வழியில் நடத்துங்க. அப்போ தேவன் உங்களை இன்னும் மேலும் மேலும் பெருக பண்ணி மேன்மையை பெருக பண்ணுவார். அல்லேலூயா. முதலில் பார்த்தோம், யாருக்கு மேன்மை? நீதியாய் வாழ்கிறவர்களுக்கு மேன்மை, நீதிமானாய் வாழ்கிற. இரண்டாவது பார்க்கிறோம், புத்தியாய் ஞானமாய் வாழ்கிறவர்களுக்கு மேன்மை. மூன்றாவது நாம் இது பார்த்து முடிக்கலாம். எரேமியா 4:2 வாசிங்க. எரேமியா 4:2 வாசித்து நாம் முடிக்கலாம். கர்த்தர் நல்லவர், அவர் பெருமை என்றும் உள்ளது. வாசிங்க. எடுத்தோம். அடுத்து யாருக்கு மேன்மை கிடைக்குமா? நீங்களே சொல்லுங்க. வாசித்த வசனத்துல யாருக்கு மேன்மை கிடைக்கும்? இன்னொரு வாசிங்க. வேற யாராவது எடுத்தீங்கன்னா வாசிங்க. வேற யாராவது எடுத்திருக்கீங்களா அந்த பகுதியை?
பயத்தோடும் நீதியோடும் கர்த்தருடைய ஜீவனை கொண்டு ஆணையிடுவாய். புறஜாதிகளும் அவருக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டு அவருக்குள் மேன்மை பாராட்டுவார்கள். யார் மேன்மை பாராட்டுவாங்க? புறஜாதி. கரெக்டா சொல்லுங்க. நீதியோடு கரெக்டா இன்னும் கரெக்டா சொல்லணும். அது முடிச்சிட்டோம். யாருக்கு மேன்மை வரும்? அவருக்குள் இல்லை, வார்த்தை கரெக்டாக சொல்லுங்க. அதாவது யாருக்கு மேன்மை வரும்? புறஜாதிகள் ஆசீர்வதிக்கப்பட்டு மேன்மை பாராட்டும். அப்போ இது யாருக்கு மேன்மை கிடைக்கும்? ஆசீர்வதிக்கப்பட்டவர்களுக்கு. புறஜாதிகள் தேவையில்லை. ஆசீர்வதிக்கப்பட்டவர்களுக்கு என்ன கிடைக்கும்? மேன்மை பாராட்டும்படியான வாழ்க்கை கிடைக்கும். ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கணும். அவனாத்தான் அவன் சாவு படிச்சான்பா அப்படின்னு சொல்றாங்க பார்த்தீங்களா? அப்படி சாட்சி நம்ம பெறக்கூடாது. இவங்க நல்லா ஜெபிக்கிறவங்க, இவங்க நல்லா ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, அவங்க முன்னாடி போயிட்டு ஒரு ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க, அவங்க நல்லது நடக்கும். இல்லையா? இப்படி சொல்றாங்க, இப்படி சொல்லணும். அதே மாதிரி வேதம் நமக்கு சொல்லுகிறது ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்னு ஒரு பட்டம் இருக்கு. நீங்களாம் யாரு? சொல்லுங்க. நீங்களா ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. நீங்களா ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். உங்க குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம். அதனால தான் கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டார். அதனால தான் கர்த்தர் உங்களை பிடித்திருக்கிறார். இப்ப இல்ல, நீங்கள் தாயின் வயிற்றில் இருக்கும்போதே கருவிலே உங்களை கண்டு கொண்டார். அல்லேலூயா. அப்பங்கள் பிடிச்சு உங்களை கரெக்டாக இங்கே கொண்டு வந்து வச்சிருக்கிறார். அல்லேலூயா. இப்போ அநேகர் சினிமா தேட்டரில் இருப்பாங்க, அநேகர் எங்கே இருப்பாங்க? வியாதியா நோயா ஆஸ்பத்திரியில் இருப்பாங்க, அநேகர் ஜெயிலில் இருப்பாங்க, சிலர் அடிமையாக இருப்பாங்க, அடிமையாக்கப்பட்டு வெளியும் போக முடியாது, உள்ள கூட அப்படி இருப்பாங்க. ஆனால் உங்களை தேவன் சுதந்திரமாய் விட்டு வைத்து உங்களை விடுதலையாக்கி உங்கள் மனம் விருப்பத்தினுடைய தேவனை நடக்க பண்ணி இங்கே கொண்டு வந்து ஆசீர்வதித்து ஆசீர்வாதத்துக்குள்ளாய் வைத்திருக்கிறார். கவலைப்படாதீங்க. அல்லேலூயா. காலமெல்லாம் உடன் இருந்து கரம் பிடித்து நடத்தி செல்வார். காலமெல்லாம் கரம் பிடித்து நடத்தி செல்வார். கவலைப்படாத, உன் கண்ணீரை துடைத்துக்கொள். கர்த்தருடைய ஆட்சி தேற்றுகிறார். ஆண்டவர் சொன்னார், என் ஜனத்தை ஆற்றுங்கள், என் ஜனத்தை தேற்றுங்கள். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை தேற்றுகிறார். ஆண்டவர் உங்களை மேன்மைப்படுத்த போகிறார். இதற்கு மேல தேவனிடத்தில் என்ன மேன்மை இருக்கிறதோ, என்ன ஆசீர்வாதம் இருக்கிறதோ, அத்தனையும் உங்களுக்கு கிடைக்கும். அத்தனையும் உங்களுக்கு கிடைக்கும். அவர் அப்படிப்பட்ட மேன்மையினாலே உங்களை நிரப்ப போகிறார். இதை சொல்லுகிறார்,
அவர் ஆசீர்வதித்து உங்களை ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் மாற்றி உங்களை மேன்மை பாராட்ட செய்ய போகிறார். அல்லேலூயா. ஒவ்வொரு வசனத்திலும் நமக்கு இருக்கிற ஆசீர்வாதம் என்ன, நமக்கு இருக்கிற ஆழமான சத்தியம் என்ன, நமக்கு இருக்கிற ஆழமான உபதேச வார்த்தை என்ன பிடிக்கணும், கண்டுபிடிக்கணும், சிந்திக்கணும், ஆராயணும், அதிலிருந்து சுதந்திரித்துக் கொள்ளணும். ஆண்டவருக்கு பாருங்க, அழகா உங்களுக்கு சொல்லுகிறார், நான் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறேன், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவர், மேன்மையை நான் பெருக பண்ண போகிறேன், நீங்கள் மேன்மை அடைவீர்கள். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. வேதத்திலே வாசிக்கிற போது ஸ்தோத்திரம், ஏசாயா 55:5 வாசிக்கும் போது கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்தி இருக்கிறார், தேவன் உன்னை மேன்மைப்படுத்தி இருக்கிறார். நீ சோர்ந்து போகாதே, நீ உன்னை தாழ்வாய் நினைக்காதே, ஆண்டவர் உன்னை மேன்மைப்படுத்தி இருக்கிறார். நிச்சயமாகவே உன் மேன்மையை பெருக பண்ணுவார். படிப்படியாய் நீ பெருகுவாய். நீ விரும்புகிறதை விட வேளாண் காரியத்திலே தேவன் உன்னை உயர்த்த போகிறார். அவருடைய உயர்வு உனக்கு வரப்போகிறது. அல்லேலூயா. கடைசியா ஒரு வார்த்தையை நாம் வாசிக்கலாம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீதிமொழிகள் 15:33, நீதிமொழிகள் 18:12, நீதிமொழிகள் 15:33. இந்த வார்த்தை வாசி. கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தை போதிக்கும், மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. இதுல யாருக்கு மேன்மை அருளுகிறார்? தாழ்மை உள்ளவர்களுக்கு மேன்மையா. இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம்? ஆசீர்வதிக்கப்பட்டவர்களுக்கு மேன்மை அருளுகிறார். இங்க பார்க்கிறோம், யாரெல்லாம் தாழ்மையா நடக்கிறார்களோ அவர்களுக்கு மேன்மை உண்டு. அல்லேலூயா. அல்லேலூயா. தாழ்மையாய் நடக்கிறவர்களுக்கு மேன்மை உண்டு. சொல்றேன், எங்க வீட்டம்மா பாருங்க, எத்தனை வயசு இருக்கும் அவங்களுக்கு? யாராவது சொல்ல முடியுமா? ஒரு இடத்துல ஊழியர் கூட்டம் நடத்திக்கிட்டு இருந்தேன். ஒரு பாஸ்டர் ஜிப்பா போட்டு நல்லா வந்தார், ஒரு மனைவி வந்தாங்க. வந்து நின்றுட்டு என்கிட்ட, ஐயா உங்களை பார்த்துட்டேன், உங்கள் பொண்ணையும் பார்த்துட்டேன், உங்கள் ஒய்ஃபுங்க, உங்கள் வீட்டம்மா வைங்க அப்படின்னு. இப்போ மோர் வாங்கி குடிச்சிங்களா, மோர் கொடுத்தாங்களா? அதுதானே உங்கள் பொண்ணு அப்படின்னு. இல்லை இல்லை, அதுதான் என் மனைவி. என்னங்க இது இவ்வளோ வயசு, ஒரு 25 வயசுக்குள்ளே கட்டிருக்கீங்க, இது நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டாரு. 25 வயசு இல்லையா? இன்னையோட அவங்களுக்கு 55 வயசு. இன்னைக்கு தான் அவங்களுக்கு பிறந்த நாள். இன்னைக்கு தான் அவங்களுக்கு பிறந்த நாள். எனக்கு சேர் வேணும், பொறுப்பு வலிக்கு, இடுப்பு வலிக்கு சொல்ல மாட்டாங்க, தரையில் உட்காந்துருவாங்க. இந்தியர் பட்டம் வாங்கியிருக்காங்க, பிஜிஹெச் பட்டம் வாங்கியிருக்காங்க, சொல்கிறேன் டாக்டர் பட்டம் வாங்கியிருக்காங்க, 3 டாக்டர் பட்டம் வாங்கியிருக்காங்க, சமூக சேவையில் டாக்டர் பட்டம், தெய்வீகத்தில் டாக்டர் பட்டம், வேதவியலில் டாக்டர் பட்டம் வாங்கியிருக்காங்க, பேராயர் பட்டம் வாங்கியிருக்காங்க. எங்கள் செனாட்டுக்கு அவங்க தான் இயக்குனர். ஆனால் எனக்கு ஒரு சேர் வந்துட்டோம். இப்போ வீடியோ எடுத்துக்கிட்டு அவங்க ஊழியம் செய்துட்டு அவங்க வந்துட்டாங்க. தாழ்மை, தாழ்மையாக இருந்தால் கர்த்தர் என்ன செய்வார்? மேன்மைப்படுத்தும். அல்லேலூயா. எத்தனையோ பாஸ்ட் மாதிரி நினைக்காங்க, எனக்கு ஒரு பிஷப் பட்டம் கொடுத்தாங்க, பிஷப் பட்டத்துக்கு ஃபீஸ் கட்டணும்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. ஒரு 3 லட்சம் ரூபா கொடுத்து பிஷப் பட்டம் வாங்கியிருக்கிறார், ஃபீஸ் கட்டணும், அதன்படி சட்டத்திட்டங்களுக்கு அடங்கி இருக்கணும், அது மாதிரி ஊழியம் செய்யணும், அவங்க சாட்சி சொல்லணும், அந்த மாதிரி என்ன கொடுப்பாங்க அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. எப்படி? தேவன் மேன்மையை கொடுத்து பெருகப்படும். தாழ்மையாக இருந்தால் கர்த்தர் எல்லாவற்றையும் தரும். நான் யார்கிட்டையும் போய் எனக்கு இந்த பட்டம் கொடுங்க அந்த பட்டம் கொடுங்க நான் கேட்டதே இல்லை. அல்லேலூயா. பாஸ்டர் பட்டம் 7 வாங்கியிருக்கேன். பாஸ்டர் பட்டம் 7 வாங்கியிருக்கேன். அசிஸ்டன்ட் பாஸ்டர், டெப்டி பாஸ்டர், சர்ச் பாஸ்டர், சென்ட்ரல் பாஸ்டர், சூப்பரண்ட் பாஸ்டர், சீஃப் பாஸ்டர், 7 பட்டம் வாங்கியிருக்கேன். இது நான் பெருமையாக சொல்கிறேன், ஆண்டவரை மேன்மைப்படுத்தி இருக்கிறார். ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்கிறேன். அல்லேலூயா. உங்களையும் தேவன் உங்கள் வீட்டில் உங்கள் ஆசீர்வாதத்தில் உங்களை என்ன செய்வார்? மேன்மைப்படுத்துவார். மேலே 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 கர்த்தர் உயர்த்துவார். அல்லேலூயா. ஆனால் இன்றைக்கும் ஊழியத்தை சேர்ந்து விட முடியும். எனக்கு இந்த பட்டம் கிடச்சிச்சு, சோதரம் 3 பிஷப் பட்டம் கிடச்சிச்சு, மாடரேட்டர் பட்டம் கிடச்சிச்சு, ஆர்ச்சி பிஷப் பட்டம் கிடச்சிச்சு, பிரதம பேராயர் பட்டம் கிடச்சிச்சு, நான் ஊழியத்தை விடலை. அல்லேலூயா. இன்றைக்கும் நைட்டு ஃபுல்லாக ஊழியம் உள்ளது.
நைட்டு ஃபுல்லாக தூங்கலை, ஒரு பொட்டு தூங்கலாம், நைட்டு ஃபுல்லாக தூங்கலாம். ஆனால் நேற்று பகல் ஃபுல்லாக ஒரே ஓட்டம். நாளைக்கு கூட்டம், இன்னைக்கு பாஸ்ட் மீட்டிங் எல்லா காரியங்களையும் கொண்டு போனேன். நைட்டு ஃபுல்லாக தூங்கலை. அப்படியே காலையில் கார் ஓட்டிட்டு வந்திருக்கேன். கார் ஓட்டு ஒரு கூட தூங்கலை, இங்கே வந்து தூங்கலை. அதான் தேவன் அப்படின்னா எதுக்குன்னா நம்ம ஆண்டவருக்கு சமூகத்துக்கு முன்பாக நம்ம தாழ்த்தி நடக்கும்போது தேவன் நம்ம என்ன செய்வார்? மேன்மைப்படுத்தார். இன்னொரு வசனத்தை கூடுதலாக வாசியுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த வசனத்தை வாசியுங்கள் கூடுதலாக. 15:33 நீதிமொழிகள் 15:33. பிலிப்பியர் 2:3 வாசிங்க. கர்த்தருக்கு பயந்து இருந்தால் அது உங்களுக்கு ஞானத்தை கொடுக்கும். மேன்மை உங்களுக்கு வரணும்னா அதுக்கு முன்னால உங்களுக்குள்ளே தாழ்மையான குணங்கள், தாழ்மையான காரியங்கள், தேவன் விரும்புகிற குணாதிசயங்கள் உங்களுக்குள்ளே காணப்பட வேண்டும். தேவன் அதை எதிர்பார்க்க. தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் என்ன செய்யறாரா? என்ன செய்யறாரு? தாழ்மை உள்ளவர்களுக்கு சோதரம், பெருமை உள்ளவர்களுக்கு. இப்படி நீங்க பெருமையா இருந்தா, தாழ்மை இல்லாம பெருமையா இருந்தா எதிராளி யாரு? தேவன். அதாவது பெருமையை நமக்குள்ள வரக்கூடாது, பெருமை வரக்கூடாது. தாழ்மையை தான் நாம் அணிந்து கொள்ள வேண்டும், பெருமையை களைந்து போட வேண்டும். ஆமாம், பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்திருக்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். நமக்கு நம்ம தாழ்மையாக நடந்து கொண்டால் தேவன் நமக்கு என்ன செய்வார்? இரக்கம் பாராட்டுவார், கிருபையா இருப்பார். 2 பேர் ஜெபம் பண்ணாங்க. ஒருவன் என்ன சொன்னா, ஐயா நான் தர்மம் கொடுக்குறேன், நான் உபவாசம் பண்றேன், நான் ஜெபம் பண்றேன் அப்படின்னு தன்னை பெருமையை எடுத்துக் கொண்டு இருந்தான். இன்னொரு ஜெபம் பண்ணா, ஆண்டவரே நான் சிறுமையை உண்மையாக என்ன செய்யும்? சிறுமையை முகத்தை கூட வானத்துக்கு நேரம் ஏறெடுக்க அவன் விரும்பலையான். தன்னை தாழ்த்தி தாழ்மையாக ஜெபித்தானான். ஆனால் யார் ஜெபம் கேட்கப்பட்டதுன்னு ஏசு சொன்னாரு? அவன் ஜெபம் இல்லை, தன்னை தேவ சமூகத்தில் தாழ்த்துகிறவனுடைய ஜெபம். அல்லேலூயா. முழங்கால் படிட்டு நீங்கள் ஆராதிக்கிறீர்கள், முழங்கால் படிட்டு நீங்கள் ஆண்டவரோடு இந்த இடத்துல தேவனை மகிமைப்படுத்துகிறீர்கள், அது தாழ்மையின் அறிகுறிகள். அல்லேலூயா. சாலமோன் ராஜா அவ்வளோ பெரிய கோடீஸ்வரன், அவனை போல கோடீஸ்வரன் யாருமே கிடையாது. ஆனால் அவன் முழங்கால் படிட்டு 2 கையையும் அப்படி ஆண்டு பரலோகத்துக்கு நேராக ஏறெடுத்து அவன் ஜெபித்தான். ஆண்டவர் அவன் ஜெபத்தை கேட்டு அவனை போல ஞானவான் பூமியில் யாருமே இல்லாத அளவுக்கு அவனுக்கு ஞானத்தை கொடுத்தாங்க. நீங்க ஞானவான்களாய் மாறும்படிக்கு, நீதிமான்களாய் மாறும்படிக்கு கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துகிறார். ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் மாறும்படிக்கு கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துகிறார். தாழ்மையோடு இருந்து நீங்கள் கிருபைகளை பெற்றுக்கொள்ளும்படிக்கு கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துகிறார். அவர் உங்களை மேன்மைப்படுத்தி இங்கே வைத்திருக்கிறார், இன்னும் மேன்மைப்படுத்துவார். மேலும் 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 நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இப்படியே அல்ல, அது அளவு இவ்வளவுதான் அப்படின்னு கிடையாது. அல்லேலூயா. அதனுடைய நம்பர் என்ன? 1. அதுக்கு அடுத்த நம்பர் 3 சுதாகுமார். அடுத்து 7 பூரணம். அதுக்கடுத்து 12 சீசர்கள். அல்லேலூயா. அதுக்கடுத்து 24 மூப்பர்கள். அடுத்து என்ன செய்வார்? 30ஆக, அடுத்து 60ஆக, அதுக்கடுத்து 100 மேலே போன பிறகு 200 முன்னேறு கிடையாது. டைரக்டா எங்கிட்டு அநேக 1000 1000. அதுக்கு பிறகு லட்சம்லாம் கிடையாது. டைரக்டா எங்க போயிடுறாரு? கோடா கோடியாய் பெருகுவாயாக. நீங்கள் கோடா கோடியாய் பெருகும்படியாக தேவன் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். பிள்ளையானாலும், பணமானாலும், பொருளானாலும், சகல சுகமானாலும், ஆசீர்வாதமானாலும் கோடா கோடியாய் நீங்கள் பெருகுவீர்கள். அல்லேலூயா. தேவன் அப்படிப்பட்ட ஒரு மேன்மையை, பெருக்கத்தை இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில வைத்திருக்கிறார். நான் இந்த ஆசீர்வாதத்தை பெற்ற உடனே நான் என்ன பண்ணேன்? என் தங்கச்சியை கொடுத்தேன். சிறிவள்ளி, நீ சிறிவள்ளியா இருந்தா சிரிப்பே வராது, ஞானஸ்தானம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லுவேன். உடனே அந்த அம்மா அண்ணாலும் ஞானஸ்தானம் எடுத்து. அடுத்த தங்கச்சி கணேசம்மாள் இங்கே வாங்க, கொண்டு போய் உன்னை கரைச்சிடுவாங்க. இன்னைக்கு கணேசம்மாளாக இருக்கக்கூடாது, என்ன செய்யணும்? கர்த்தருடைய பிள்ளையாக மாறணும்னு சொன்னேன். ஜெயக்குமாரியாக மாறி இப்போ 26 ஆண்டுகள்
இந்த நல்ல ஆண்டவருக்கு நான் கல்யாணம் முடிக்காமலே ஊழியம் செய்வேன் அப்படின்னு ஒரு கோரிக்கை பண்ணி ஒரு பெரிய ஊழியத்தை செய்திருக்காங்க. அவங்களுக்கு பணிவிடை செய்தது 50 பேர். 26 ஆண்டு ஆயிடுச்சுன்னா எங்கள் மூஞ்சி பணிவிடை செய்து 50 பேர். அவ்வளவு ஆசீர்வாதம் அவங்களுக்கு. நல்ல கைதீக பணி செய்து கொண்டு இருக்கிறாங்க. அதுக்கடுத்து அனுசியா தேவி கூப்பிட்டாங்க. 5 பேர் அனுசியா தேவியாக இருக்கக்கூடாது, மாற்றம் வரணும் உனக்கு அப்படின்னு சொல்லி அவருக்கு ஞானஸ்தானம் கொடுத்து இன்னைக்கு நல்லா இருக்கிறாங்க. அடுத்தது கங்காதேவி நம்ம இறந்து போட்டாங்க. அதில் இஷ்டம் போல தின்னு கண்ணா பின்னாடி தின்னு பல நோய் வந்து ஆள் அவுட்டு. அதில் என்ன சொல்ல பார்க்கிறேன், 3 தங்கச்சி ஞானஸ்தானம் எடுத்து 3 பேரும் கத்தரை ஆராதிக்கிறாங்க. அல்லேலூயா. 3 பேரும் கத்தரை ஆராதிக்கிறாங்க. 3 குடும்பம் நல்லா இருக்கு. அவங்க செய்கிறதெல்லாம் வாய்க்குது. ஒரு தங்கச்சி கடை வச்சுருக்காங்க, ஒரு தங்கச்சி ஈபியில் வேலை செய்கிறாங்க. ஆண்டவர் நல்ல வசதியாக வச்சுருக்காரு. ஒரு வீட்டுக்காக அண்ணே ஒரு வீடு வேணுங்க ஜெபம் பண்ணுங்க அப்படின்னா கொஞ்சம் 7 வீடு வச்சுருக்கேன். அல்லேலூயா. ஒரு வீடு வேணும் ஜெபம் பண்ண அப்படின்னா 7 வீடு. முதல் வீடு நான் தான் பதில் பண்ணேன். அல்லேலூயா. அதே மாதிரி தேவன் அற்புதமாக ஒவ்வொரு காரியத்தையும் நடத்தி வருகிறார். என்னுடைய நண்பர்கள் 7 பேர், பழனி, சும்மாரன், கருவண்ணன், சுப்பன், சொடலை எல்லாத்தையும் கூப்பிட்டாங்க. வாங்கடா, அழிஞ்சு போயிருங்கடா, இப்படியே போகக்கூடாதுடா, நீங்கள் என்ன போல மாறுங்கடா. என்ன செய்யணும்? ஞானஸ்தானம் எடுக்கணும். ஞானஸ்தானம்னா என்ன? இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும். மனதில் பிடி குடிக்க மாட்டேன், ஜரை குடிக்க மாட்டேன், இதெல்லாம் விட்டுட்டு தண்ணியில் மூஞ்சிடணும். பாசு வந்து முக்குவார். அப்படியா? அவ்வளோதானே? சரி ரைட் வாரேன். நான் எல்லாம் ஒன்றுமே செய்ய மாட்டேன், என்னை முக்குங்க அப்படின்னு கூட்டு போய் தாமிரபரணி யாருன்னு 7 பேர் முக்கி 7 பேருக்கு 7 பைபிள் கொடுத்து அது ஃப்ரெண்டெல்லாம் அவங்க 7 பேர் 5 பேர் முடிஞ்சு சேரேன். 2 பேர் தான் குடும்பத்தான் இருக்காங்க, மற்ற எல்லாரும் வெளியே சேரேன். ஏன் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், நான் மாறும்போது என்னுடைய சகோதரிகள் மாறினாங்க, என் குடும்பம் மாறிடுச்சு, என் அம்மா மாறிட்டாங்க, எல்லோரும் ஞானஸ்தானம் இருக்காங்க. என்னுடைய நண்பர்கள் மாறினாங்க. எங்கள் தெருவில் ஒரு சபை உண்டாகி, ஆண்டுகாலம் சபை கிடையாது, அது ஒரு சபையை உண்டாகி அது பெருகணும் அப்படின்னு சொன்னேன். இன்னைக்கு 3 சபையாக பெருகிடுச்சு. 3 சபை மொத்தம் கிட்டத்தட்ட 12 தெரு இருக்குது. அதில் 3 சபை இருக்குது. ஐயா அந்த சபையை பார்க்குறேன். கிழக்கில் ஒரு சபை, தெற்கில் ஒரு சபை, மேற்கில் ஒரு சபை. ஐயா கூப்பிட்டு போய் காமிச்சது பார்த்தேன். சாட்சி கூப்பிட்டு வந்திருக்கேன். பக்கா கருவேலம்பாங்க, அதுக்கு பக்கத்தில் என்ன ஒரு பேய்க்குளம், அதுக்கு பக்கத்தில் இன்னொரு பேர் என்ன பேர் சாத்தான்குளம். அதையெல்லாம் ஆண்டவர்களை மாற்றி இன்றைக்கு ஆண்டவர் அற்புதமாக நடத்திக்கிறார். நல்ல மேன்மையை கற்ற பெருக பண்ணுவார், வாழ்க்கை கற்ற மாற்றுவார். நீங்கள் மேன்மை அடைவீர்கள். சோர்ந்து போகாதீங்க, தைரியமாக இருங்க, கத்தருக்காக இறங்கி கிரியை செய்யுங்க. பாருங்க, எனக்கு வேலை கிடைச்சிச்சு, எனக்கு வீடு கிடைச்சிச்சு, எல்லாம் கிடைச்சிச்சு, முழு தர்றாரு ஆண்டவர். வீடு வேணா வீடு தர்றாரு, வேலை வேணா வேலை தர்றாரு, ஈவியில் வேலை எல்லாம் தர்றாரு. ஒரு சபையை தொடங்கணும், உடனே ஒரு சபை தொடங்கிடுச்சு. சபைக்கு இடம் வேணும், ஏக்கர் 2 ஏக்கரில் ஒரு இடம் வாங்கியாச்சு, முழு தர்றாரு. நம்மையே வேலை செஞ்சுட்டு கிடக்கும். ஆண்டவருக்கு ஊழியம் செய்வோன்ட்டு வேலையை ஈபி வேலையை எழுதி கொடுத்துட்டு ஊழியத்துக்கு நாக்பூர், கான்பூர், ராயப்பூர், மத்திய பிரதேசம் எல்லாம் நடந்தே ட்ராக்ஸ், 1 லாரி ட்ராக்ஸ் நடந்தே எல்லாரும் கொடுத்து ஆண்டவர் பண்ணிவிட்டு அங்கே 3 சபை, 3 சபை தொடங்கி 15வது இடத்துல சர்ச்சை கட்டிக்கிட்டு இருக்கேன். அலையா சர்ச்சை கட்டி பிரதிஷ்டை பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஐயா பார்த்தவங்க 2 பேரும். அலையா இல்லையா? ஆமாம். இவரு கூட 2 சர்ச்சைக்கு பிரதிஷ்டை பண்ணும்போது வந்தாரு. 2 சர்ச்சைக்கும் இவருடைய பேர் கல்வெட்டு போகணும். அலையா காரணம், கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார், மேன்மைப்படுத்துகிறார். தலைப்பு என்ன? கர்த்தர் மேன்மையை அறிந்தார். கவலைப்படாதீங்க, கர்த்தர் நிச்சயம் ஆசீர்வதிப்பார். இந்த சபையில் நீங்கள் உண்மையாக இருங்க. ஐயாவுக்கு ஐயா நல்ல தேவ மனுஷன், சிரிச்ச முகம், அவருடைய ஜெபம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அல்லேலூயா. நல்ல ஜெபம் பண்ணார். யாரோட அவர் ஜெபம் பண்ணி அவருக்கு நான் ட்ரைனிங்கே கொடுக்கல. அடுத்த ப்ரோக்ராம் நீங்கள் போயிட்டு நடத்துங்கன்னு சொன்னால் அழகாக பண்ணுவார், அழகாக. அலையா அநேகருக்கு 5, 7, 10 வரைக்கும் ட்ரைனிங் கொடுக்கணும். இப்படி சொல்லணும், இப்படி பண்ணணும், இப்படி ஜெபிக்கணும். பப்ளிக்கு நம்ம தனியாக ஜெபிக்கிற மாதிரி ஜெபிக்கக்கூடாது. லட்சக்கணக்கான மக்கள் பார்க்குறாங்க, இதெல்லாம் ட்ரைனிங் கொடுக்கணும். அழகாக டப்புன்னு எடுத்தார், அருமையாக பண்ணார்.
இந்த அருமையான ஊழியத்தை செய்கிறார். நல்ல தேர்ச்சி பெற்ற தேவ மனிதன். அல்லேலூயா. ஒரு ஸ்தோத்திரம். தொடர்ந்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்படியே கண்களை மூடி ஜெபிப்போம். உங்கள் வலதையை உயர்த்திக் கொள்ளுங்கள். ஆண்டவருடைய ஆசீர்வதிக்க ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரலோக பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் மேன்மையை அருளுகிறார் என்ற வார்த்தையை நீர் உங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்லி இருக்கிறீர். எங்கள் மகத்துவ தேவனே, இந்த நாட்களில் ஆண்டவரே உடைய பாதத்தில் வந்திருக்கிற உங்களுடைய பிள்ளைகளை பாரும். உங்களுடைய பாதத்தில் வந்திருக்கிற உங்களுடைய குடும்பங்களை பாரும். ஆண்டவரை தாய்மார்களை பார், குடும்ப தலைவர்களை பார், வாலிப பிள்ளைகளை பார். தகப்பனே, ஒவ்வொருவரையும் தனித்தனியாய் தொட்டு ஆசீர்வதியும். இவர்கள் மேல் உள்ள நோய்கள், பிணிகள், கஷ்டங்கள், பாரங்கள் ஆண்டவரை எல்லாம் விலகி போகட்டும். கடலில் மூழ்கி கொண்டு அநேகர் வருத்தப்படுகிறார்கள். இந்த கடலெல்லாம் மாறட்டும். அதில் ஒரு மேன்மையை கட்டளையிடும். ஆண்டவரே, நீ சொல்லி இருக்கிறீர், கர்த்தருடைய ஆசீர்வதிப்பதினால் அநேக ஜாதிகளுக்கு நீ கடன் கொடுப்பாய். இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாருக்கும் பலிக்கட்டும். தகப்பனே, நாங்கள் மேன்மையை கொடுத்தரணும். நாட்கள்ல ஆண்டவரை பலகீனத்தோடு கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிற உங்களுடைய பிள்ளைகளுக்கு பரிபூர்ண சுகம் உண்டாவதாக. ஒவ்வொரு சரீரத்துக்குள்ளும், ஒவ்வொரு சரீரத்தின் உறுப்புகளுக்குள்ளும் கர்த்தருடைய வல்லமை இறங்குவதாக. கர்த்தருடைய வல்லமை இறங்குவதாக. கர்த்தருடைய சுகமளிக்கும் வல்லமை அவர்களை மூடிக்கொள்வதாக. வியாதி பலகீனங்கள் முற்றிலும் மாறட்டும். இயேசுவின் நாமத்தினால கவலையை கொடுத்து கொண்டிருக்கிற, கஷ்டங்களை கொடுத்து கொண்டிருக்கிற பிசாசு, பிரச்சனைகளை கொண்டு வருகிற பிசாசு இயேசுவின் நாமத்தினால விலகட்டும். இயேசுவின் நாமத்தினால பரலோக அக்கினியினால சுத்தரிக்கப்படட்டும். இந்த பிள்ளைகளுக்கு விரோதமாக இருக்கிற ஆயுதங்கள் வாய்க்காதே போகட்டும். அனைத்தும் நிர்மூலமாகட்டும். ஆசீர்வாதத்தை தடை பண்ணுகிற தடைகளை தகர்க்கிறேன். கர்த்தர் ஆசீர்வாதம் தொடர்ந்து நடத்துவீராக. பிள்ளைகள் வேண்டிக் கொள்கிற அனைத்து காரியங்களிலும் ஜெயங்களும் சந்தோஷமாய் அனுப்பும். மகிழ்ச்சியினாலே நிறைத்து அனுப்பும். ஆசீர்வாதத்தினாலே நிரப்பி அனுப்பும். இன்றைக்கு சொல்லப்பட்ட அனைத்து காரியங்களும் உடைய பிள்ளைகளுக்கு பலிக்கட்டும். ஆசீர்வதி சபையை ஆசீர்வதி பெருக பண்ணும். இது இன்னும் எடுத்து கட்டப்படட்டும். இதற்கேற்ற தேவைகள் அனைத்தும் கிடைக்கட்டும். ஆண்டவரே, குழந்தைராஜ் அவர்களை ஆசீர்வதிக்கிறோம். அவருடைய மனைவியை ஆசீர்வதிக்கிறோம். 2 பிள்ளைகள் குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறோம். மகனை போல இருக்கிற மருமகன்மார்களை ஆசீர்வதிக்கிறோம். வேற பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம். ஆசீர்வதியும். அருமையான சபை பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம். சபை மூப்பர்களை, சபையினுடைய முக்கியமான எல்லா தலைவர்களையும் ஆசீர்வதிக்கிறோம். தொடர்ந்து நீர் ஆசீர்வதி. வானத்தையும் பூமி உடையவராகி உன்னதமான தேவ ஆசீர்வாதம் இவர்கள் மேல் என்னென்றைக்கும் நிரந்தரமாய் தங்கியிருக்கும்படிக்கு ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரை பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். நாம எதிர்க்க செய்தி நம்ம அதை சொல்ல முடியாது. நமக்குரிய வார்த்தை, நமக்குரிய வார்த்தை ஆண்டவர் அருமையான ஐயாவர்கள் தூரத்திலிருந்து வரவழைத்து நம்மோடு பிராக்டிக்கலாக பேசி வந்தோம். செய்தி அப்படின்னு சொல்கிற செய்தி கொடுக்கணும். முக்கிய மறுபடியெல்லாம் பேசுறதுன்னு பார்க்கலாம். இது அப்படி அல்ல. இது என்ன சொல்றது, அவருடைய இருதயத்தில் நடைமுறை வார்த்தை. ஆயிரத்துல எல்லாம் உண்மையானது. தேவன் நம்மை உயர்த்த விரும்புகிறவர், ஆசீர்வதிக்க விரும்புகிறவர், நம்மை மேன்மைப்படுத்த விரும்புகிறவர். இதெல்லாம் அவசியம். அதனால் அந்த மேன்மை நமக்கு உண்டு என்பதை அருமையான ஒரு செய்தியை குழு தூரத்திலிருந்து நம்ம கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த அத்தனை ஊழியர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி, இன்னும் ஆயிரங்களுக்கு எடுத்து பயன்படுத்தும்படி எல்லா சோதரங்களும் தகப்பனாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆண்டவரே, அருமையான பிஷப்பை அவருக்காய் ஸ்தோத்திரம், மனைவிக்காய் ஸ்தோத்திரம், உடன் வந்த அருமையான ஊழியர்களுக்காய் ஸ்தோத்திரம், இன்னும் அவரோடு இருக்கிற ஊழியர்களுக்காக, குடும்பங்களுக்காய் ஸ்தோத்திரம். எல்லாவற்றிலும் உடைய கிருபை கூட இருந்து இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும்
ஆயிரம் என் தேவன் நாமே உயர்த்தி தேவைகளை சந்தித்து ஊழியத்தின் பாதைகளை வல்லமையாய் பயன்படுத்தும். நாங்கள் சபையாராய் ஜெபிக்கிறோம், சபையாராய் ஜெபிக்கிறோம். கர்த்தர்கள் மத்தியில பத்திரமாய் கொண்டு வந்தீர்கள். அப்படியாய் பத்திரமாய் கர்த்தர் கொண்டு போய் வீடு சேர்க்கிற கிருபைக்காய் நன்றி. ஆமென் ஆண்டவரே. நாளிலிருந்து நடக்க இருக்கிற ஊழியர் குழுவைக்காய் ஸ்தோத்திரம். ஆமென் ஆண்டவரே. அந்த பகுதியில் உள்ள அனைத்து ஊழியர்களும் ஒன்று கூடி அந்த குழுவையில பங்கு பெற்று ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தேவன் கிருபைதான் ஆசீர்வதிப்பீரார். நன்றி நன்றி நன்றி. நான்கு கூட கர்த்தர் சபையாரை ஒன்று திரட்டினபடியால் ஸ்தோத்திரம். ஆமென். வராத இன்னும் சில பேர் கூட இப்படி ஒரு ஆசீர்வாதமான வார்த்தைகளை எழுந்துள்ளார்கள். ஆமென். சபை கூடி வருதலை விட்டு விடாமல் ஒவ்வொரு வாரமும் ஆமென் ஆண்டவருமை ஆராதிக்க ஜனங்களை கர்த்தர் ஊக்குவிக்கும்படியாய் ஜெபிக்கிற, உற்சாகப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிற, தடைகளை உடைக்கும்படியாய் ஜெபிக்கிற, பெரிய காரியங்களை செய்யும். எல்லா துதிகன மகிமை உமக்கு எடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வேண்டிக் கொள்ளுகிற நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியானுடைய அன்பின் ஐக்கியம் கிறிஸ்து அறியப்பட்ட நம்மோடு சகல பரிசுத்தங்களோடு கூட இன்றைக்கு நம்மத்தில் ஊழியம் செய்த அருமையான ஊழியர்களோடு கூட என்றைக்கு இருப்பாராக. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தரை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்.